நம்மள பல பேருக்கு தூங்குறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து நடுராத்திரில திடீர்னு முழிப்பு வரும். ஒரு சில பேருக்கு நைட் படுத்தோனே தூக்கமே வராது. ஒரு சில பேர் வந்து என்னதான் தூங்குனாலுமே அவங்களுக்கு காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது? இத எப்படி சரி பண்ணிக்கலாம்? சயின்டிஃபிக்கா இதெல்லாம் எப்படி சரி பண்ணிக்கலாம்? ஒரு சில இந்த ரொட்டீன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம ஸ்லீப் குவாலிட்டிய நம்ம ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் என்னென்ன? அத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க சந்தோஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மினிட்ஸ். நீங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சக்சஸ்ஃபுல் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, ஒர்க் அவுட் பண்றது. நம்ம எந்தெந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்றோமோ நம்ம பாடியில இருந்து அந்த அளவுக்கு கேலரிஸ் போகணும். கேலரிஸ் போனாச்சுன்னா நம்ம பாடி வந்து ஈஸியா டயர்ட் ஆயிடும். ஸோ டயர்ட் ஆகிறப்போ ஒரு டைம் ஃபுல்லா டயர்ட் ஆகிட்டு உடனே போய் வெளில படுத்துக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கிராஜுவலா ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பாடி வந்து நல்லா ஸ்வெட் ஆகி கேலரிஸ் பர்ன் பண்ணி ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கு வந்து நம்ம பாடி வந்து நம்ம கிட்ட கேட்கும். ரெஸ்ட் வேணும் நம்ம பாடி வந்து நம்ம கிட்ட கேட்கும். அந்த டைம்ல வந்து நம்ம போய் தூங்க போனோம்னா அது நமக்கு பெட்டரா இருக்கும். அண்ட் நம்ம டூ பார்க்க போறது அதுவும் இதை பத்தி தான். தூங்குறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நம்ம காலையில இருந்து கண்டினியூஸா வேணா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலாம். காலையில ஆஃபீஸ் நடந்தே போகலாம், நடந்தே வரலாம். இல்லைன்னா ஒரு ஈவினிங் டைம் ஸ்லீப்பிங் பண்ணலாம். பட் தூங்குறதுக்கு நீங்க வந்து ஒரு மணி நேரத்துல தூங்க போறீங்கன்னா அந்த டைமிங்ல நீங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா உங்க பிளட் வந்து அப்போ ஃபுல்லா பம்ப் ஆயிருக்கும். நீங்க காலையில எழுந்த உடனே எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. எக்ஸசைஸ் பண்ண உடனே உங்களுக்கு மூடே ஃபுல்லா வந்து நீங்க எதை வேணா பண்ணிடுவேன், என்ன வேணா பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்க பிரைன் வந்து அதுக்கே செட் ஆயிருக்கும். ஸோ நீங்க வந்து தூங்குறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்க பாடியில ஓரளவுக்கு எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ அந்த எனர்ஜியோட நீங்க போய் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வரதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் தேர்ட் பார்க்க போகிறது நோ ஸ்க்ரீன் டைம் பிஃபோர் 1 hour. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களோட டிவி, மொபைல், டேப்லெட், லேப்டாப் எதுவாக இருந்தாலும் சரி ஆஃப் பண்ணி சைடில் வச்சிருங்க. ஏன்னா மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் டிவிஸில் வர ப்ளூ லைட் வந்து நம்ம ஐயை பாதிக்குது. ஐயை பாதிக்கிறப்போ வந்து நம்மளோட மெலட்டோனின் செக்ரேஷனை கம்மி பண்ணுது. மெலட்டோனின் செக்ரேஷன் கம்மி பண்ணால் என்ன அதுவும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா நமக்கு தூக்கம் வரதுக்கு மெயின் ரீசனே வந்து நம்ம பாடியில் இருக்க மெலட்டோனின் வந்து செக்ரேட் ஆகிறப்ப மெலட்டோனின் செக்ரேட் ஆனால் நம்ம நல்ல ஒரு தூக்கத்தை ஆள் தூக்கத்தோட நிலைமைக்கு நம்மளால போக முடியும். அண்ட் ஃபோர்த் பார்க்க போகிறது என்னன்னா eat before 2 hours. நைட் தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க சாப்பிடுங்க. என்னவா இருந்தாலும் சரி தூங்க போறப்ப சாப்பிடாதீங்க. தூங்க போறப்ப சாப்பிட்டோம்னா நம்ம பாடி வந்து அது எல்லாத்தையுமே ஃபேட்டா தான் கன்வெர்ட் பண்ணும். அண்ட் ஹெல்த்தி ஃபேட் அண்ட் நான் ஹெல்த்தி ஃபேட் இருக்கு. அதை பத்தி தனியாக ஒரு வீடியோல பார்க்கலாம். பட் தூங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டோம்னா நம்ம பாடி வந்து அதை ஜீரணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் சாப்பிட்டோடனே நான் தூங்க தான் போனேன் அப்படின்னு நம்ம போனோம்னா நம்ம உடம்புல கொழுப்பு தான் சேரும். நம்ம உடம்புல கொழுப்பு தேவையான கொழுப்பு தான் சேர்ந்துச்சுன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப அன்ஹெல்தி. அண்ட் தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு விதமான டிஸ்கம்ஃபர்ட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நெஞ்செரிச்சல் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இதாகும். அதனால வந்து தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஃபுட்டு பார்க்க போது எது பார்த்தீங்கன்னா காஃபி, டீ இது வேணா இருக்கலாம். இந்த மாதிரி கெஃபீன் இருக்கிற கண்டென்ட் வந்து நம்ம தூங்குறதுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் முன்னாடியே நம்ம அதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம எதுக்கு நாமளும் காஃபி குடிப்போம், பிரெயின் எல்லாம் பிரிஸ்கா இருக்கணும். ஒரு தூக்கம் நிலைமையில இருந்தோம்னா நம்ம பாடி எல்லாம் பிரிஸ்கா ஆகணும். அதுக்காக தான் காஃபி குடிப்போம். ஸோ நம்ம தூக்கத்துக்கு முன்னாடி குடிச்சோம்னா அப்புறம் இப்போ எங்க நம்ம தூக்கம் வரும். ஸோ கெஃபீனை வந்து ஒரு 8 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் முன்னாடி குடிச்சிட்டேன். அதை தூக்கத்துக்கு 8 ஹவர்ஸ் முன்னாடி வந்து தூங்கத்துக்கு 8 ஹவர்ஸ் முன்னாடி வந்து குடிக்காத தவிர்த்துக்கங்க மேக்ஸிமம். அண்ட் சிஸ்டம் பார்க்க போறது டார்க் ரூம். பல பேருக்கு வந்து தப்பு பண்றது தான். ரூம்ல நைட் லேம்ப் இருந்தா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் லேம்ப் போட்டு தூங்குவாங்க. ஆனா அவங்க நல்லா தூங்கிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதான் கிடையாது. இப்போ வந்து என்னோட வாட்ச்ல வந்து நான் வந்து ஸ்லீப் மானிட்டரிங் வச்சிருக்கேன்னா நான் மேக்ஸிமம் வந்து டீப் ஸ்லீப் அட்லீஸ்ட் 2 to 2.5 hours வந்து நான் டீப் ஸ்லீப்ல இருந்திருப்பேன். அண்ட் ரெகுலர் ஸ்லீப் இருப்பேன். இதுவே வந்து நைட் லேம்ப் போட்டுட்டு இருக்கிறவங்க தூங்குறவங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் டீப் ஸ்லீப் வந்து அவங்க மேக்ஸிமம் டீப் ஸ்லீப்பே வந்து 1 hour குள்ள தான் இருக்கும். அண்ட் இதனாலதான் வந்து அவங்க நைட் சரியா தூங்காதனாலதான் காலையில வந்து எப்ப பாரு டயர்டா இருக்கு, ஐ ஃபீல் டயர்ட், என்னதான் தூங்காலுமே எனக்கு அந்த டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கு, தூங்கிட்டே இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அண்ட் சயின்டிபிக் ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சின்ன வயசுல குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நைட் லேம்ப் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்ணு ஐ பவர் வந்து சீக்கிரமே குறையுது. அண்ட் அவங்க ஸ்லீப் குவாலிட்டியுமே பயங்கரமா குறையுதுன்னு சொல்லி சயின்டிபிக் ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. இருட்டான ரூம்ல தூங்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் ஒரு கூலான ரூம்ல தூங்குறது. பாடி டெம்பரேச்சர் நார்மல் ரூம் டெம்பரேச்சரை விட 2 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்கிற டெம்பரேச்சர் தூங்கினோம்னா ஸ்லீப் குவாலிட்டி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக் ரிசர்ச்ல இதையும் ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வீட்டுல ஏசி தூங்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்க தூங்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வீட்டுல ஜன்னல் கதவு திறந்து வச்சுட்டு ஃபேன் கொஞ்சம் ஸ்பீடா வச்சுட்டு உள்ள இருக்கிற ஹீட்டான வெளியே தள்ளிட்டு வெளியே இருக்கிற நேச்சுரல் ஏர் உள்ள வச்சுக்கிட்டீங்கனாலே நம்ம ரூம் வந்து குறிப்பிட்ட நல்லா தூக்கத்துக்கான லெவலுக்கு நம்ம ரூம் டெம்பரேச்சர் போயிடும். ஸோ அந்த டைம்ல நீங்க போய் தூங்குனீங்கன்னா ஸ்லீப் குவாலிட்டி நல்லா இன்க்ரீஸ் ஆகும்.
அண்ட் 8th பார்க்க போறது எத பத்தினா, ஒரு கரெக்ட்டான ஸ்லீப் ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணணும். நான் வந்து காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா, நைட் நான் 9 மணிக்கு தூங்க போயிருவேன்னா, டெய்லியுமே அந்த டைமிங் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு நாள் வந்து நான் இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு. நான் வந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் 2 மணி நேரம் 12 மணிக்கு தூங்க போறேன். காலையில நான் லேட்டா எந்திரிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி எந்திரிச்சோம்னா, இதுவும் நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டிய அஃபெக்ட் பண்ணுது. அதனால நம்ம காலையில நம்ம டேவே வந்து ஒரு மாரி மந்தமா, ஸ்லோவா தான் இருக்கும். அண்ட் 9th பார்க்க போறது எத பத்தினா, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஃபிக்ஷன் புக்ஸ், ஏதாச்சும் கதை புக் படிச்சுட்டு தூங்கலாம். கதை புக் படிக்கிறப்போ வந்து நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டோரி லைன் சின்ன வயசுல நம்ம அம்மா நம்ம கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. ஸோ அந்த அந்த டைம்ல வந்து நம்ம நல்லா தூக்கம் வரும். அதே மாரி நம்மளே நம்ம புக் படிச்சு நம்மளே நமக்கு கதை சொல்லிக்கிறப்போ வந்து அது வந்து நம்ம நம்ம ஈஸியா தூங்க போயிடுவோம்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பர்சனலாவும் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் கடைசியா பார்க்க போறது தூங்குறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்றது. நம்ம டே ஃபுல்லா வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்போம். நிறைய விஷயங்கள இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்ட்ல ஏத்திட்டு பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்றதுக்கு நம்ம டெய்லி மெடிடேட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணி தூங்கினோம்னா நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல் ஆயிடும். பீஸ்ஃபுல் ஆகிறப்போ நைட் நம்ம போய் பெட்ல படுக்கிறப்போ எந்த விதமான தாட்ஸும் இல்லாம நிம்மதியா தூங்கலாம். ஓகே, கடைசியா நம்ம ஒரு 2 ஆக்ஷன் டிப்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம். அது என்னன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாதீங்க. ஆஃபீஸ் ஒர்க் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு அமைதியா கொஞ்ச நேரம் புக் படிக்கலாம், இல்ல வாக் போலாம், இல்ல பிடிச்சவங்க கிட்ட பேசலாம். ஐ மீன் வீட்ல இருக்கவங்க கிட்ட பேசலாம். இந்த மாரி இந்த ஃபோன் டிவைஸ் பார்க்காம, ஒர்க் பண்ணாம நார்மலா மைண்ட காமா வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது டிப், மேக்ஸிமம் இந்த டே டைம்ல அவுட் சைட் ஸ்பெண்ட் பண்ண பாருங்க. ஏன்னா நீங்க காலையில சன்ல இருந்து எடுக்கிற விட்டமின் டி வந்து நைட் உங்களுக்கு தூக்கத்துக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. இது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டே லைட் சைக்கிள்பாங்க. நம்ம வந்து எந்திரிச்ச உடனே லைட் இருக்கிற வீட்டு ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டும் போட்டுட்டு இந்த லைட் ரேஸ் நம்ம மேல படுறப்போ வந்து நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்கா வேக் ஆயிடும். ஓகே, இப்போ விடிச்சிருச்சு, நான் வேக் ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஸோ இது இப்ப நம்ம காலையில அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த நைட் டைம்ல வந்து ஃபுல் டார்க் ஆகிறப்போ ஓகே நம்ம தூக்கத்துக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடியே நமக்கு வந்து இந்த டைம்ல ஸ்லிப் தூங்கி ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே பயாலஜி கிளாக் வந்து அதுக்காக அடாப்ட் ஆகிடும். ஸோ இதான் நான் சொன்ன எக்ஸ்ட்ரா டிப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு சந்தோஷம். லவ் யூ ஆல். பை.